இன்னும் அந்த கேக் அவ்வளவு ரசனையா பார்த்து கொண்டிருக்கிறீர். நல்லா இருக்கா? அப்ப யாரு எனக்கு கிஃப்ட் தந்தா ஆக்கள் இவங்களா இருக்குமோ? இங்க நிக்கிறவங்களா? நான் ஒரு லிஸ்டே கொண்டு வந்திருக்கிறேன். சிறு வயது வாழ்க்கையில இருந்து இப்ப வரைக்கும் ஓகே. நாங்கள் இன்றைக்கு இல்லை வரும்போதே நல்ல சந்தோஷமாக தான் வந்து நாங்கள் ஏன் தெரியுமா? ஏனெண்டா நாங்கள் இன்றைக்கு ஒரு ஏஞ்சலை சந்திக்க போகிறோம், ஒரு பிரின்சஸை சந்திக்க போகிறோம்ன்ற சந்தோஷத்தில் தான் இன்றைய பயணம் இருந்தது. அதே போலே நாங்கள் வந்த உடனே இன்றைக்கு அந்த பிரின்சஸை நேராக சந்திச்சாச்சு. ஹாய், நீங்கள் தான் அந்த பிரின்சஸ். என்ன பேர் பிள்ளைக்கு? அக்ஷா. இன்றைக்கு அக்ஷா குட்டிக்கு என்ன கொண்டாட்டம்? பர்த்டே. ஃபர்ஸ்ட் அக்ஷா குட்டிக்கு எங்களோட ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக இன்றைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளையோட இந்த ஸ்பெஷலான பர்த்டேயில் பிள்ளைக்கு யார் அந்த கிஃப்டை தந்துருக்குறாங்களோ அவங்களுக்கான நேரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். இன்னும் அந்த கேக் அவ்வளவு ரசனையா பார்த்து கொண்டிருக்கிறீர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு கேஷ் பொக்கே ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது. மற்ற சாக்லேட் விருப்பமா? என்ன சாக்லேட் விருப்பம்? இல்லைங்கல்ல, டெய்ரி மில்க் விருப்பமா? சரி, அதனால பிள்ளைக்கு பிடிச்சது தான் தந்துருக்குறாங்க. ஓகே, மற்ற கிஃப்டையும் வாங்குங்க. சரி, மற்ற ஒரு ஃப்ளவர் வாஸ் உண்டு, அழகாக டெக்கரேட் பண்ணி தந்துருக்குறாங்க. அதுவும் கேஷ் வாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க. ஓகே, மற்ற கிஃப்டையும் பார்ப்போமா? அதான் அடுத்ததும் ஒரு வாஸ் தான். அது ஒரு அழகா ஃப்ளவர் எல்லாம் மேக் பண்ணி அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கேஷ் எல்லாம். தெரியுதா அதுக்கு கேஷ் இருக்கிறது உங்களுக்கு? எவ்வளவு அமௌண்ட் வரும் தெரியல. இன்றைக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்குறதுலேயே நேரம் போயிடும் போல இருக்கு என்ன பிள்ளைக்கு. சரி, மற்ற கிஃப்டையும் கொடுப்போம். எங்கட மினி மயங்கிற அளவுக்கு உமக்கு கேஷ் நிறைய கிஃப்டாக கிடைச்சு கொண்டு இருக்குது. என்ன கிஃப்ட் இருக்கு, என்ன கிஃப்ட் கிடைக்குமென்று யோசிக்கிறீர்? காசு தான். சில நேரம் நீர் யார்கிட்டயோ கேட்டிருக்கிறீர் போல இருக்கு, காசு மட்டும்தான் நான் கிஃப்டாக வாங்குவேன்ண்டு. அப்படி யாருக்கும் சொல்லியிருக்கிறீரா? இல்லை. சரி, மற்ற கிஃப்டையும் கொடுங்க மினி பிள்ளைக்கு.
இதுவும் ஒரு பொக்கெட் ஒன்று தான். இதுவும் கேஷில் தான் செய்திருக்குது. பிள்ளைக்கு இன்றைக்கு 12வது பர்த்டேயா? ஓகே. இந்த 12வது பர்த்டே பிள்ளைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணுமென்று யோசிச்சு வேறு எதுவும் தேவையில்லை, பிள்ளைக்கு காசாக எல்லா கிஃப்ட்டும் போய் சேரணுமென்று யோசித்து எல்லாம் செய்திருக்கிறாங்க. அப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கணும், பிள்ளைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் நிலையாக இருக்கணுமெண்டா அந்த கிஃப்ட் அந்த ஆள் யாருன்னு சொல்லணும். சரி, பிள்ளைய யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்கு தான் பிடிக்காது என்ன? அக்ஷா குட்டி என்ன அந்த கேக்கில் எழுத சொல்லவே நான் யோசித்தேன். ரொம்ப விருப்பம் போல இருக்குது. அக்ஷா குட்டி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆளுன்னு தான் நான் யோசித்தேன். அப்போ இங்கே வந்து பார்த்தாலும் இன்னும் ஒரு கூட்டம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ யார் எனக்கு கிஃப்ட் தந்த ஆக்கள் இவங்களா இருக்குமோ? இங்கே நிற்கிறவங்களா? சரி, அக்ஷாவோட பர்த்டேல யார் இல்லை இன்றைக்கு? உங்களோட பர்த்டேல யார் இல்லை? உங்களோட அம்மா அப்பா அங்கே இருக்கிறாங்க, கூப்பிடுங்க அந்த 2 பேரையும். சரி, 2 பேரும் வந்தாச்சு. இவன் 2 பேர்ட்டையும் கேளுங்க, அம்மா யார் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. பிள்ளைக்கு க்ளூ கொடுத்து சொல்ல வைக்கலாம். யார்? சித்தாக்கலண்டா? இவே 3 பேரும். எனக்கு இது வெளிநாட்டிலேருந்து வந்த கிஃப்ட். நான் ஒரு லிஸ்ட்டே கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற கூட்டம் மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் எனக்கு இந்த கிஃப்ட்டை தந்திருக்கு. சரி, நான் இன்னும் ஒரு க்ளூ தாரேன். அண்ணாவை சார்ந்த உறவுகள்லாம் இந்த கிஃப்ட் தந்திருக்கு. சரி, அண்ணாக்கு என்ன பேர்? ராசகுமார். எனக்கு அடிக்கடி அந்த பேரை தான் ராசகுமார் அண்ணா ரொம்ப பிடிக்கும், அதனால் அக்ஷா குட்டியன் ரொம்ப பிடிக்கும், இப்படி சொல்லி 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 தந்தாங்க. அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நான் கூட்டம்னு சொன்னேன் தானே. சரி, நான் அந்த பேரை சொல்கிறத விட நீங்கள் யார் யாருன்னு அந்த கூட்டத்தின் பேரை சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சரி, நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. சரிண்ணா, இதில் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்காக இந்த பிள்ளையோட ஸ்பெஷல் நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லி உங்கள் சார்ந்த உறவுகள் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்கு இந்த பர்த்டேயை ரொம்ப ஸ்பெஷலாக கிஃப்ட் அனுப்பி இன்னும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்பெஷலாக தனியாக அவங்க சார்ந்த கிஃப்ட்டுகள் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்கிறேன், பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க வேணுமென்றதுக்காக. பிள்ளைக்கு இந்த பொக்கே தந்தது ரோபர்ட் மாமாவும் கௌசி அத்தையும். மற்றது இன்னும் ஒரு பொக்கே, கேஷ் பொக்கே தந்தது ரோயல்ஸ் மாமாவும் மேர்சி அத்தையும், அவங்களோட ஃபேமிலி. மற்றது ஒரு கேஷ் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிது, அது தந்தது ரொபேட்டா ஆண்டி என்று சொல்லி அவங்க தந்திருக்கிறாங்க. மற்றது சாக்லேட் பொக்கே தந்தது ரொசான் அண்ணான்னு சொல்லி. சரி, மற்றது பிள்ளைக்கு ஜேர்மன்லேருந்து அந்த வாஸ் கேஷ் தந்தது ரோயல் மாமாவும் அனுஷா அத்தையும் தந்திருக்கிறாங்க. மற்றது டோனு அத்தை உங்களுக்கு ஒரு கேஷ் வாஷ் உண்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிள்ளைக்கு கிடைச்ச பர்த்டே ஸ்பெஷல் கேக் எல்லாருமே சேர்ந்து பிள்ளையோட நாளுக்காக சந்தோஷமாக அனுப்பியிருக்கிறாங்க. பிள்ளை ஹாப்பியாக அந்த கேக்கை பிள்ளை பார்த்ததுலையே தெரிஞ்சுட்டு பிள்ளைக்கு அந்த கேக் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ சந்தோஷம் தானே? யா, ஸ்பெஷலாக இன்றைக்கி பிள்ளைக்கு வந்த வாழ்த்து என்னென்னா, ராசகுமார் அண்ணாவை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருந்தாங்க எனக்கு. அவங்க தங்களுக்கு உறவில் மச்சானாக இருந்தாலும் தங்களோட ஒரு அண்ணாண்ட உறவோடு தான் தங்களோட
சிறு வயது வாழ்க்கையிலேருந்து இப்போ வரைக்கும் கடந்து வந்திருக்கிறீனாமாம். அந்த மச்சானண்ட உறவு தங்களுக்கு ஞாபகமே இருந்தது இல்லையா? தங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு அண்ணாவா உங்களோட வாழ்நாட்களை கழித்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. தங்களோட அம்மாட முதல் பேரப்பிள்ளையாம் அக்ஷா குட்டி. தங்களோட அம்மா தங்களை கடந்து போனாலும் அம்மா முதல் விரும்பின பேரப்பிள்ளை. அதனால் அக்ஷா குட்டியை தங்களுக்கு எல்லாரையும் தாண்டி ரொம்ப நல்லா பிடிக்குமா. ஸ்பெஷலாக அண்ணா ஜெர்மனியில் இருக்கிற அண்ணா சொல்லியிருக்கிறாருண்டா, தாங்கள் ஆலமரத்தின் விழுதுகள் போல தங்களோட வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறனம்மா. இனி வார பிள்ளைகளும் தங்களை போல கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக தங்களோட நாட்களை கழிக்கணுமெண்டு இந்த ஸ்பெஷல் பர்த்டேயில் அக்ஷா குட்டியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சரி, உங்களை பற்றி நிறைய சொன்னது நாங்களுக்கும் கேட்க சந்தோஷமாக இருந்ததுண்ணா. ஏனெண்டா இப்படி உறவுகளை இப்போ பார்க்குறது கஷ்டம். ஒரே வயதில் பிறந்தாலே இவ்வளவு நெருக்கம் நிறைய காலம் தொடர்றது கஷ்டம். நீங்கள் மாமா அப்படி உறவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சகோதரங்கள் போல் உங்களோட அன்பு இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட சகோதரங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுவோம். சரி, உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்களோட கடந்து வந்த நாட்களை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறீங்களா? ஓகே. ஒற்றுமையாக இருக்கிறீங்க. கடவுளின் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு தொடருமண்ணா. இந்த நாளில் உங்களோட அண்ணாக்கள் அக்காக்கள் அவையில் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மிக்க நன்றி. சரி, அப்பா சொல்லியாச்சு. என்னதான் அப்பா சொன்னாலும் இன்றைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கினது அக்ஷா தானே. அக்ஷா என்ன சொல்ல போகுது? தேங்க்யூ. எல்லாரோடையும் சந்தோஷமாக பிள்ளை இருக்கும். சரியா? ஓகே. இன்றைக்கு பிள்ளையோட 12வது பர்த்டேயை என்ன ஸ்பெஷல் ஆக்கின பிள்ளையோட உறவுகளுக்கு பிள்ளை நன்றி சொல்லுது. நாங்களும் பிள்ளையோட உறவுகளோடு சேர்த்து ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக இன்றைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோம்மா, ஸ்பெஷல் கேக்கு. ஓகே.